கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு 14 கேள்வியை உச்சநீதிமன்றத்திற்கு கொடுத்திருந்தாங்க. இந்த 14 கேள்வியில் 11 கேள்வி என்பது ரத்தாகவும் செல்லாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தீர்ப்பு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் கேட்க முடியாது என்பதற்காக இந்த கேள்விகளுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லாது அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோவிலே மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி 14 கேள்விகள் முர்மு அவர்கள் கொடுத்து அவருடைய அலுவலகத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய 4 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதுவும் இப்போ நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்கள்ல 4 நிதித்துறை சார்ந்த மசோதாக்களுக்கு இவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் தற்போது தெரிவிச்சிருக்கிறார். காலதாமதம் செய்யக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் தற்போது உடனடியாக ஒப்புதல் கொடுப்பது என்பது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. இது மட்டும் இப்போ பேசு பொருளாகல. டெல்லிக்கு அவசரமாக ஆளுநர் ரவி அவர்கள் போயிருப்பதான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்ப்பு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17ஆம் தேதி 3 நாள் பயணமாக டெல்லிக்கு போனார் ஆளுநர் ரவி. ஆனால் இப்போ மறுபடியும் நேற்றைக்கு காலையிலே அவசரமாக டெல்லிக்கு போயிருக்கிறாரு ரவி. 18ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர்களையும் முக்கியமான நபர்களையும் சட்ட ஆலோசனை செய்ய இருப்பதாக தகவல் என்பது வந்திருக்கு. ஏன் ரவி அவர்கள் திடீர்னு டெல்லிக்கு போனார்? அதுவும் பிஎம்ஓ ஆஃபீஸே ரவி அவர்களை உடனடியாக டெல்லிக்கு வா அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டதாக தகவல் என்பதெல்லாம் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா முதலமைச்சர் அவர்கள் செஞ்ச ஒரு சம்பவம் தான். அதாவது துணைவேந்தர்களுடைய நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் தேடுதல் குழுவை முதலமைச்சர் அமைச்சிட்டு வராரு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வெளியான உடனேயே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், தமிழ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இந்த 3 பல்கலைக்கழகத்துக்குமே தேடுதல் குழுவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சார். ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்பது நடந்திருக்கு. ஏற்கனவே தேடுதல் குழு அமைச்சதில் விஷயத்திலையுமே ஆளுநர் ரவி கிட்டலாம் நீங்கள் எந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர்களை நியமிக்க தேடுதல் குழு எப்போ அமைக்கப்பட்டதுச்சு அப்படின்னா அக்டோபர் 19, 2022. அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய தேடுதல் குழு என்பது டிசம்பர் 9, 2024 நியமிக்கப்பட்டாச்சு. அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு டிசம்பர் 13, 2024 துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த தேடுதல் குழு என்பது அமைக்கப்பட்டுச்சு. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியுமே இந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி தேடுதல் குழு என்பது தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க. இந்த தேடுதல் குழுலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலம் நான் சொன்ன 2022 தேடுதல் குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் 3 வருடமாகியுமே இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் இருந்ததற்கு மெயினான காரணம் ஆளுநர் ரவி செஞ்ச இடைஞ்சல் தான். துணைவேந்தர்களுடைய தேடுதல் குழுவில் யூஜிசி உடைய ஆட்களையும் நீங்கள் நியமிக்கணும் அப்படின்றார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததுனால தான் இந்த மோதல் காரணமாகவே இந்த தேடுதல் குழு என்பது தன்னுடைய பணியை செய்யாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பழைய தேடுதல் குழு அமைக்கப்பட்ட அந்த தேடுதல் குழுவுக்கு ஆகஸ்ட் 13, 2025 வரைக்கும் உயிரை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அது வரைக்கும் அவங்களுடைய அந்த தேடுதல் குழுவுடைய கால நீட்டிப்பை பண்ணியிருக்கிறார். வெறும் கால நீட்டிப்பு மட்டும் பண்ணலை, பொதுவாகவே இப்படியான தேடுதல் குழு அமைச்சாங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே 3 துணைவேந்தர்கள் லிஸ்ட்டை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதை ஆளுநர்கிட்ட தான் போய் கொடுப்பாங்க. ஆளுநர் தான் அந்த 3 பேரில் ஒருவரை தீர்மானம் பண்ணி இவரை நான் துணைவேந்தராக போடுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பார். ஆனால் இதை இப்போ முதலமைச்சர் மாற்றிருக்கிறார். ஆளுநர்லாம் கொடுக்கக்கூடாது, முதலமைச்சருக்கு தான் கொடுக்கணும், தமிழ்நாடு அரசுகிட்ட தான் நீங்கள் அந்த 3 பேர் கொண்ட பட்டியலை கொடுக்க வேண்டும் என்று அரசாணையில் சட்ட திருத்தம் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இந்த 4 பல்கலைக்கழகத்திலையும் ஏற்கனவே வெளியிட்ட அந்த அரசாணையில் ஒரு திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன திருத்தம்னா அந்த அரசு இதழில் முதல் பேரால அப்படின்ற பகுதியில் மாண்புமிகு ஆளுநர் வேந்தருக்கு அப்படின்ற சொல் இருக்கு. அந்த சொல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது பேராவில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அண்ணா பல்கலைக்கழக ஆளுநர் வேந்தருக்கு அப்படின்ற சொல் இருக்கு. இந்த 2 சொல்லையுமே நீக்கிட்டு அதற்கு பதிலாக, அதாவது ஆளுநர் என்ற இடம் வருவதற்கு பதிலாக அரசாங்கம் என்று போடணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு திருத்தத்தை செய்து அரசு இதழை புதுப்பித்து வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற முடியுதுன்னா துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்ட அந்த
அந்த தேடுதல் குழு சரியான நபர்களை தேர்வு செஞ்சு அதை ஆளுநருக்கு போய் கொடுத்து ஆளுநர் தேர்வு பண்ணாமல் அதை நேரடியாக அரசாங்கத்திற்கும் கொடுத்து அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணும். இனிமே துணைவேந்தர்களை முதலமைச்சர் தான் தேர்வு செய்வார் அப்படின்றது தான் இந்த அரசுதல் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ 2022 பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகத்துக்கு இந்த அரசுதல் மூலமாக இந்த திருத்தம் மூலமாக உடனடியாக துணைவேந்தர்களை அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது கிடைக்க போகுது அப்படின்றதான் இதில் பார்க்கப்பட வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் ஆளுநர் ரவியோ பாஜகவோ அதை சும்மா விட்டுருமா? உடனடியாக பிஎம்ஓ ஆஃபீஸே ஆளுநரை நேரடியாக நீங்கள் டெல்லிக்கு வர சொல்லி இது குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். இப்படி அரசிதழில் வெளியான பின்பு தான் திரௌபதி முர்மு அவர்கள் 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு கேட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இதை நீதிமன்றம் வழியாகவும் தடை பண்ணிடணும், தடுத்து நிறுத்திடணும் அப்படின்றதுக்காக வெங்கடாஜலபதி அப்படின்ற பாஜக வழக்கறிஞர் இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸை போடுறாரு. அதாவது இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதனும் வி லட்சுமி சுப்பிரமணியன் என்ற நீதிபதிகள் கீழே விசாரணைக்கு இந்த மனுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது துணைவேந்தர்கள் அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடாது, அதை நிறுத்தணும் அப்படின்றதான் மனு. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1994 வேந்தராக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வரணும் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறாமையே மீண்டும் ஒரு சட்ட திருத்தம் என்பது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது என்பது சட்டப்பேரவை விதிக்கு எதிராக இருக்கு. அந்த விதி மட்டும் எதிராக இல்லை, துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது யாருக்கு இருக்கு? ஒரு தெளிவில்லை. சட்டப்பேரவைக்கு இருக்கா, அல்லது அமைச்சரவைக்கு இருக்கா, அல்லது மாநில அரசுடைய நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு இருக்கா அப்படின்றதே இன்னும் நமக்கு தெளிவுபடுத்தாமல் இருப்பதனால இந்த துணைவேந்தர்கள் அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற தன்னுடைய மனுவை இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறார். இதுவுமே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட விசாரணைக்கு வந்து ஒரு வாரத்திற்குள்ள ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் பதில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இவர் போட்டிருக்கிறார். விசாரணை என்பது ஒரு வாரம் கழிச்சு வரப்போகுது. அப்ப பாருங்களேன், முதலமைச்சர் தான் துணைவேந்தர்களை நியமனம் பண்ணுவார்னு சொல்லி பல்கலைக்கழகத்துக்கு தேடுதல் குழுவை அமைச்சது போதும், பல்கலைக்கழகத்துடைய தேடுதல் குழுவை ஏற்கனவே அமைச்சதில் அரசிதழில் ஆளுநர் கொடுக்காதீங்க முதலமைச்சர் கொடுங்கன்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன வழிகளை எல்லாம் செஞ்சு இதை தடுக்க முடியுமோ அத்தனை வேளையிலுமே இந்த பாஜக ஈடுபடுறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. டெல்லிக்கு போய் கதறினாலும் திரௌபதி முர்மு அவர்கள் 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு போய் கேட்டாலுமே தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு வரியை கூட நீக்க முடியாது அப்படின்றதான் இன்னைக்கு சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஏற்கனவே நம்ம வீடியோவிலே மிக தெளிவாக சொன்னோம், திரௌபதி முர்மு அவர்கள் கேட்ட கேள்வி என்பது ஒரு ஒப்பீனியன் தான். அது ஒப்பீனியனாக தான் உச்சநீதிமன்றம் கொடுக்குமே தவிர தீர்ப்பு என்பது கண்டிப்பாக மாறப்போவதில்லை. இந்த ஒப்பீனியனை அவங்க வாங்கி மறுபடியும் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாலோ ரிவர்சல் பெட்டிஷன் போட்டாலும் கூட தீர்ப்பை வந்து மாற்றவே முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போனதுனால வேற என்ன வழிகளை எல்லாம் செஞ்சு இந்த தீர்ப்பை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாமா, அல்லது வேற என்ன வழியெல்லாம் செஞ்சு தமிழ்நாடு அரசுக்கு முட்டுக்கட்டை போடலாமா அப்படின்றத பிஜேபி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வகையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா முறையிலுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சரியான சவுக்கடியை தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கும் சரி ஆளுநர் ரவி அவர்களுக்கும் சரி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். இன்னைக்கு ரவி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. டெல்லிக்கு போனதுனால ஏதாவது ஒரு மாற்றம் வரப்போகுதா? வரப்போகிறதே இல்லை. இவர் தீர்ப்புக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் டெல்லிக்கு போனார், சட்ட ஆலோசனைகளை பண்ணார், எதுவுமே நடக்கவே இல்லை. நான் ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு மானமுள்ள ஒரு ரோசமுள்ள ஒரு மனிதராக இருந்தால் கடந்த ஏப்ரல் 8 தீர்ப்பு வெளிவந்த அன்னைக்கே நீங்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் ராஜினாமா பண்ணலை. உங்களுடைய பதவி காலமும் முடிஞ்சு போச்சு. பதவி நீட்டிப்பையாவது முர்மு அவர்கள் வெளியிடுவாரான்னு சொல்லி பார்த்தா வெளியிடலை. மாறாக உங்களை காப்பாற்றக்கூடிய வேலையில தான் திரௌபதி முர்மு அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னதான் உங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளவோ அல்லது என்னதான் தமிழ்நாட்டுக்கு இடைஞ்சலை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைவது நீங்களாக தான் இருக்கிறீங்க. அந்த வகையில் இந்த முறை தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் தேடுதல் குழு விஷயத்திலேயுமே நீங்கள் தோல்விதான் அடையப் போகிறீர்கள். திரும்ப திரும்ப உங்களுக்கு தோல்விகளை மட்டுமே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கத்தான் போகிறார். அந்த வகையில் இப்போ ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஒரு நல்ல சூட்டை போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் நம் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.